என்னன்னா கண்டென்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எல்லாருக்கும் தேவையான சில கண்டென்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, நம்ம யூடியூப் சேனலில் நம்மளோட வீடியோஸை அப்லோட் பண்ணணுன்னா, லைவ் பண்ணணுன்னா, ஷார்ட்ஸ் போடணுன்னா நமக்கு என்ன தேவை? முதல்ல நமக்கு என்ன தேவை? ஒரு மொபைல் தேவை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் டெஸ்க்டாப்பில் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மொபைலில் எல்லா வசதிகளும் வந்துச்சு, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நிறைய வந்துச்சு. அதனால் மொபைல்லே எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ மொபைல் மட்டும் ஒரு மொபைல் இருந்தால் கூட போதும். 2 மொபைல் இருந்தால் அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இப்போது 2 மொபைல் இருக்குது. 2 மொபைல்லையுமே 1.5 GB போடுறோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் மார்னிங்லேருந்து ஒரு மத்தியானத்துக்குள்ளே ஒரு 4-5 வீடியோஸ் போட்டோடனே எல்லாமே காலி ஆகிடுது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்ணுறது? நமக்கு மொபைல் மட்டும் போதுமா? டேட்டாவும் முக்கியம்தான். அந்த டேட்டா எந்த மாதிரி டேட்டா செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம யூடியூப்பில் தடை இல்லாமல் நம்ம வீடியோஸையும் ஷார்ட்ஸையும் அப்லோட் பண்ணோன்னா நமக்கு என்ன தேவை? அன்இன்டரப்டட் சர்வீஸ். அது டேட்டா கண்டிப்பாக தேவை. அதுக்கு என்ன செய்யலாம்? நிறைய பிளான்ஸ் இருக்குது எல்லா இதுலேயுமே. ஜியோவை பற்றி சொல்லலாம், ஏர்டெல்லை பற்றி சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு இதுலேயுமே நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதில் பர்டிகுலராக 5G அன்லிமிட்டெட் பிளான் அதை தான் நம்ம எடுத்துக்கணும். 5G வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் கம்பேட்டிபிளாக இருக்கணும் 5Gக்கு. 2வது நம்ம ஏரியா 5G வரக்கூடிய ஏரியாவாக இருக்கணும். 3வது நம்ம மொபைல் செட்டிங்கில் போய் மொபைல் நெட்வொர்க் அதில் போகணும். அதில் போய் நம்ம அந்த 5G 4Gன்னு வரக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைக்கணும். இந்த 3ஐயும் கண்டிப்பாக நம்ம செய்யணும். இது போக என்னென்ன டேட்டா பிளான்ஸு ஏர்டெல்லில் இருக்குது, என்னென்ன டேட்டா பிளான்ஸு ஜியோவில் இருக்குது அப்படி தனித்தனியாக சொல்கிறேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீடியோஸை தடையில்லாமல் வழங்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை 5G ட்ரூ அன்லிமிட்டெட். இதோட கூகுள் ஜெமினி இருந்துன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ். இப்போது ஏர்டெல்லையும் ஜியோலையும் என்னென்ன 5G அன்லிமிட்டெட் பிளான்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏர்டெல்லில் 1.5 GB per day உள்ள ஸ்கீமில் கூட அன்லிமிட்டெட் 5G இருக்குது. இது ₹349 for 28 days. அன்லிமிட்டெட் 5G அண்ட் அன்லிமிட்டெட் கால்ஸ். அடுத்தது 449, அது ஒரு நாளைக்கு 3 GB per day கிடைக்குது. அன்லிமிட்டெட் 5G இது 28 டேஸ்க்கு. அடுத்த இன்னொரு ஸ்கீம் இருக்குது, அதில் 429, இதுக்கு 2.5 GB per day அன்லிமிட்டெட் 5G. அது 1 மந்த்துக்கு. அடுத்த 979, இது 2 GB per day 84 டேஸ்க்கு. இதுலேயும் அன்லிமிட்டெட் 5G இருக்குது. அப்புறம் 3599, இது 365 டேஸ், அதாவது 1 இயர் ஃபுல்லாகவே அன்லிமிட்டெட் கால்ஸ், அன்லிமிட்டெட் 5G எல்லாமே இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லாமே அன்லிமிட்டெட் கால்ஸ் அண்ட் அன்லிமிட்டெட் 5G. அடுத்தது ஜியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏர்டெல்லும் ஜியோலையும் ஒரு சேம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா 3599, இதை ரீசார்ஜ் பண்ணும்போது 2 GB per day அன்லிமிட்டெட் 5G 365 டேஸ்க்கு இருக்குது. ஆனால் ஏர்டெல்லோட ஜியோவில் 3599க்கு என்ன அடிஷனல்னா 2.5 GB per day. அப்போ கம்பேர் பண்ணும்போது ஏர்டெல்லோட ஜியோவில் அதே அமௌண்ட்டுக்கு 2.5 GB per day கிடைக்குது. ஸோ ஜியோவில் ரீசார்ஜ் பண்ணும்போது அது பெஸ்ட்டு. அது போக அந்த ஜியோவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3599க்கு 365 டேஸ் அன்லிமிட்டெட் 5G மட்டும் அல்லாமல் ஃப்ரீ கால்ஸ் எல்லாமே அது மட்டும் அல்லாமல் கூகுள் ஜெமினி வர்த் 35,100 இதுவும் கிடைக்குது. இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு 3599 ஓகே. பட் நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 84 டேஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்னா என்னது, அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன பிளான் இருக்குன்னா 859 அப்படி ஒன்று இருக்குது. அது டெய்லி
2 GB. ஆனால் ஜியோவில் வந்து 1.5 GB வந்து அன்லிமிட்டெட் 5G இல்லை. அப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை, அதாவது 28 days அல்லது மந்த்லி தான் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் 2-3 ஸ்கீம் இருக்குது. அதில் கூகுள் ஜெமினி இருக்குது. அதுலேயும் கூகுள் ஜெமினி 35,100 இருக்குது. அன்லிமிட்டெட் 5G இருக்குது.